Hi students, welcome back to Chemistry Lab. So நம்ம வந்து combustion and fuels unit பார்த்துட்டு இருக்கோம். So அந்த வகையில லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா பவர் ஆல்கஹால் பத்தி பார்த்தோம். So இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா பயோடீசல் பத்தி பார்க்கலாம். So பயோடீசல்னா என்ன, அது எப்படி manufacture பண்றது, அதே மாதிரி அதோட ரியாக்ஷன் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை நம்ம வீடியோல பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போறது பயோடீசல். So நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பயோடீசல். So first பயோடீசல்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். Vegetable oils containing 90 to 95% of triglycerides with small amount of diglycerides, free fatty acids and phospholipids. இப்போ vegetable oils இருக்கு அப்படினா அதுல வந்து 90 to 95% triglycerides இருக்கும். அதே மாதிரி diglycerides இருக்கும். அதே மாதிரி fatty acids இருக்கும். phospholipids இருக்கும். இது எல்லாமே இருக்கும் vegetable oils. அதுதான் வந்து நம்ம vegetable oils அப்படி நம்ம சொல்றோம். சோ இப்போ இதோட தன்மை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதோட viscosity வந்து அதிகமா இருக்கும். viscosityனா அந்த பாகுத்தன்மை சொல்றோம் இல்லையா அது. இதுக்கு வந்து அந்த vegetable oils வந்து viscosity வந்து அதிகமா இருக்கும். ஓகே. சோ அதுக்கு அடுத்து இத வந்து manufacture எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். Trans esterification or alcoholysis. So இந்த ரியாக்ஷன் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா esterification ரியாக்ஷன் இல்ல ஆல்கஹாலிசிஸ் அப்படி நம்ம சொல்லலாம். சோ நம்ம எடுத்துக்க வரது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரைகிளிசரைட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஓகே, இது வந்து எதோட ரியாக்ட் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா மெத்தனால் CH3OH மெத்தனால். சோ அதனால இத வந்து ஆல்கஹாலிசிஸ் ரியாக்ஷன் சொல்லலாம் இல்ல எஸ்டரிஃபிகேஷன் அப்படி நம்ம சொல்லலாம். சோ மெத்தனால் நமக்கு வந்து ரெண்டு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். சோ இப்படி போட்டாலே என்ன அர்த்தம், both forward and backward reaction. கிளிசரால் வந்து கிடைக்கும். கிளிசரால் ஃபார்முலா என்ன, CH2OH CH2OH CH2OH. இது வந்து கிளிசரால் வந்து ஒரு ப்ராடக்ட். இன்னொரு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மெத்தில் எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். மெத்தில் எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது அந்த COOCH3 போட்டுருக்கோம் இல்லையா, இது வந்து எஸ்டர். சோ மெத்தில் எஸ்டர் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். இதுதான் வந்து நம்ம பயோடீசல் அப்படி நம்ம சொல்றோம். சோ இது வந்து பயோடீசல். சோ இதுதான் the reaction, simple reaction. triglycerides எடுத்துட்டு அது வந்து மெத்தனால் கூட ரியாக்ட் ஆகும்போது கிளிசராலும் பயோடீசலும் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பயோடீசலோட அட்வான்டேஜஸ் என்ன, it is biodegradable. biodegradable என்ன அர்த்தம்னா மக்கும் தன்மை உடையது. ஓகே, சோ அதனால இது வந்து ஒரு அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்கலாம், மக்கும் தன்மை உடையது. அதுக்கு அடுத்து it is prepared from renewable resources. renewable புதுப்பிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ரிசோர்சஸ்ல இருந்து இத வந்து நம்ம வெஜிடபிள் ஆயில் வந்து நம்ம தயாரிக்கலாம். சோ அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்து gaseous pollutions are lesser than diesel fuel. இப்போ வந்து இந்த ஃபியூவலை யூஸ் பண்ணும்போது ஏதாவது பொல்யூஷன் ஏற்படுதா இல்லையா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்றோம். அப்ப டீசல் ஃபியூவல் பார்க்கும்போது வேற ஃபியூவல்ஸோட கம்பேர் பண்ணும்போது பயோடீசல் யூஸ் பண்ணும்போது gaseous pollutions வந்து கம்மியா இருக்கு. சோ அது வந்து ஒரு அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து it is produced from different types of vegetable oils. வெவ்வேறு வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து இந்த பயோடீசல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்து பெஸ்ட் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், லெஸ் ஸ்மோக் எமிஷன்ஸ். இது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இன்ஜின் யூஸ் பண்ணுவோம், ஃபியூவல்ஸ் யூஸ் பண்றோம், பயோடீசல் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் ஒரு பெஸ்ட் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி ஸ்மோக் எமிஷன்னா ஸ்மோக்னா புகை. இப்போ அந்த எரிபொருளை யூஸ் பண்ணும்போது ஸ்மோக்ஸ் வந்து வெளியேறுது அப்படின்னு பார்க்கும்போது கம்மியா இருக்கு, அந்த எமிஷன் வந்து கம்மியா இருக்கு, ஸ்மோக்கோட எமிஷன் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அப்போ அதை ஒரு அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து பயோடீசலுடைய அட்வான்டேஜஸ். அதுக்கு அடுத்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்க்கலாம். இட் ஜெல்ஸ் இன் கோல்ட் வெதர். ஜெல்ஸ்னா அந்த பயோடீசல் வந்து ஒரு கோல்டு கண்டிஷன்ல, கோல்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ல பார்க்கும்போது ஜெல் மாதிரி ஆயிடும். பயோடீசல் வந்து ஜெல் மாதிரி ஆயிடும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்தது இட் அப்சார்ப் வாட்டர் ஃப்ரம் அட்மாஸ்பியர். சோ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ணிக்கும். இட் இஸ் ஹைட்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். சோ இது வந்து அப்சார்ப் பண்ணிக்கும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்து இட் டிக்ரீசஸ் தி ஹார்ஸ் பவர் ஆஃப் இன்ஜின். இன்ஜினுடைய ஹார்ஸ் பவர் வந்து இது கம்மி பண்ணுது. சோ அத ஒரு டிஸ்அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் it degrades and soften rubber and plastics used in cars. degradeனா சிதைக்கிறது. ஓகே, இப்போ கார்ல வந்து நம்ம வந்து இப்போ ரப்பர் மெட்டீரியல், பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படின்னா அங்க வந்து இத ஃபியூவலா யூஸ் பண்ணும்போது அது வந்து அந்த ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து டீக்ரேட் பண்ணும் இல்ல சாஃப்டன் பண்ணும்.
சிதைக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி எமிஷன் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து 10% அளவுக்கு ஹையரா இருக்கு பயோடீசல் யூஸ் பண்ணும்போது கம்பேர் டு அதர் ஃபியூவல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பயோடீசலுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து பயோடீசல். இப்போ பயோடீசல்னா இதான் வந்து கான்செப்ட். டெஃபினேஷன் எடுத்துட்டு மேனுஃபேக்சர்னா என்ன அப்படின்னா டிரான்ஸ்எஸ்டரிஃபிகேஷன் அல்லது ஆல்கஹாலிசிஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். பயோடீசல் கேட்டால் கண்டிப்பாக அந்த ரியாக்ஷன் வந்து எழுதணும். நீங்கள் பயோடீசல்னா இதுதான் வந்து பயோடீசல் மெத்தில் எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். கண்டிப்பாக அந்த ரியாக்ஷன் வந்து எழுதணும். அதுக்கு அடுத்தது இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எழுதணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ப்ளீஸ் பிளேலிஸ்ட் போயிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து ஃபியூவல்ஸ் அண்ட் கம்பஷன் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னு போட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் எல்லாமே அதுக்குள்ள வீடியோஸ் வந்து நான் உள்ள போட்டிருக்கேன். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு